ரைட் வரி 1820 தாமஸ் மன்ரோ அப்புறம் வந்து கேப்டன் ரீட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் இது எந்தெந்த மாகாணம், இப்போ மாகாணம்னா வந்து சொல்கிறேன்னு கேட்டுங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட்னால் வந்து நிறையா ஊர் சேர்ந்தது டிஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி ஸ்டேட்னா வந்து நிறையா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஸ்டேட்டு. அதே மாதிரி மாகாணம் ப்ரொவின்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது என்னென்னா வந்து நிறைய ஸ்டேட் சேர்ந்தது தான் வந்து மாகாணம், அதாவது ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, மദ്രാസ്, பாம்பே, அசாம், அப்புறம் வந்து கூர்க் இங்கெல்லாம் வந்து இந்த மாகாணத்தில் வந்து இந்த ரைத்துவரி முறை வந்து கொண்டு வந்தாங்க. சும்மா ஷார்ட்கட்டாக வந்து பாம்னா பீனா வந்து என்னென்னு வச்சிங்கன்னா பாம்பே, ஏனா வந்து அசாம், எம்னா வந்து மദ്രാஸ் அந்த மாதிரி வச்சுங்க. லாஸ்ட்டாக சி கூர்க்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போ கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நிலத்தில் யார் உரிமையாளர்னு கேட்டிங்கன்னா வந்து விவசாயி தான். இந்த விவசாயி தான் ஃபஸ்ட்டு உரிமையாளர் இருந்தாங்க. ஆரம்பத்தில் என்னென்னா ஒரு 50% வந்து வரியாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க பிரிட்டிஷு. அதுக்கப்புறம் வந்து தாமஸ் மன்ரோ என்ன பண்ணாருன்னா 3ல் 1 பங்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு குறைக்கப்பட்டாங்க. இந்த நில வருவாய் இருக்குல்ல, இது எப்படி தீர்மானிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட மண், அந்த மண் தன்மை, அதோட பயிர் எவ்வளோ விளையுது, இது அடிப்பில் தான் வந்து வருவாய் வந்து நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டேரெக்டாகவே வந்து ஒப்பந்தம் போட்டுருவாங்க. யார் கூடனா ஃபார்மர்ஸ் கூட போட்டுருவாங்க. நடுவில் எந்த இடைத்தரகரும் இல்லைங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி நிலம் சைஸு, அதே மாதிரி பயிர் எவ்வளோ வருது, இந்த அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வருவாய் வந்து வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் குறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல, அதாவது பெரும்பாலான இடத்துல என்ன பண்ணாங்கன்னா நில வரி இருக்குல்ல, நில வருவாய் அதை வந்து அதிகமாக்கி போட்டாங்க. இதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி சிறப்பான பருவகாலம்னு இருக்கும்ல, இப்போ ஒரு லேண்ட் எடுத்திங்கன்னா இந்த சில மந்தில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா வந்து பயிரெலாம் வரும். அந்த காலங்களில் கூட ஃபார்மர்ஸ் வந்து வரி கட்ட, வருவாய் வந்து கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோதாங்க, இதான் ரைத்து வரி. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மகள்வாரி அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க. தேங்க்யூ.